இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து எம்சிபிக்கும் ஆர்சிபியும் நீங்கள் ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ ஓகே, நம்ம டாபிக் வரும். ஸோ ஆர்சிசிபி அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ஆர்சிசிபி அப்படின்னா என்ன அப்படின்னா ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் சென்சிங் டிவைஸ். சரிங்களா? கரண்ட் சென்சிங் டிவைஸ் அப்படின்னா என்னன்னா, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் நியூட்ரல் அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த 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 கரண்ட் ஃப்ளோவை வந்து எப்பவுமே சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் ஏதாவது இம்பேலன்ஸ் வந்தது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ட்ரிப் பண்ணிவிடும். அதாவது இதில் வந்து லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இதில் வந்து இம்பேலன்ஸ் இருக்குது, உங்களுடைய ஃபேஸ் அண்ட் நியூட்ரலில் இம்பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரிப் பண்ணி விட்டுரும் இந்த ஆர்சிசிபி. இதுக்கு பேர் தான் ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர். சம்டைம்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ரெசிடுவல் கரண்ட் டிவைஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எம்சிபி அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் அண்ட் ஓவர்லோடு. இதுலேருந்து வந்து உங்கள் எக்யூப்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் எம்சிபி யூஸ் ஆகுது. ஆனால் இந்த ஆர்சிசிபி நான் சொல்கிறேன், அந்த ஆர்சிசிபி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஹியூமன் பீயிங், நம்மளுடைய மனிதர்களை வந்து